செவந்தி சார் வாங்க சார். ஆமா, சிந்து எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாங்க? எதுவும் பயப்படுற மாதிரிலாம் இல்ல, எல்லாம் ஸ்மூத்தா நடந்துருன்னு சொல்லிருக்காங்க. டாக்டர் உள்ளதான் இருக்காங்க சார். இருந்தாலும் எனக்கு மனசு பதட்டமாவே இருக்கு. அச்சோ, பதட்டப்படாதீங்க. என் மருமகளுக்கும் பிறக்க போற பேர குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. ரொம்ப நல்லபடியா ஆரோக்கியமா இருப்பாங்க. நீங்க தைரியமா இருங்க. செவந்தி, சிந்துக்கு வலி எப்ப வந்துச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சார். உடனே நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க செவந்தி. என் மருமகளை நான் எப்படியெல்லாம் பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதை விட ஒரு படி அதிகமாவே நீங்க பாத்துக்கிறீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சிந்து உங்க வீட்டு மருமகங்கிறது இப்பதானே சார். அவ எப்பவுமே எங்க வீட்டு பொண்ணுதான். ஒரு ஃப்ரெண்டா, ஒரு சகோதரியா நான் தானே சார் அவளை கவனிச்சு காப்பாத்தனும். அந்த கடமையை நான் சிந்துவுக்காக எப்பவும் பண்ணிக்கிட்டு இருப்பேன். வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. எங்க போனாங்க? ஆளை காணோம். சித்தி, தம்பிக்காக பிள்ளையார வேண்டிக்கதான் வந்தீங்களா? ஆமா, திக்கு தெரியாம நிக்கிற நேரத்துல கடவுள்கிட்ட தானே வழி கேட்டு வேண்ட முடியும். அதான் பிள்ளையார்கிட்ட என் பிள்ளைய காப்பாத்தி கொடுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டா நம்ம வேண்டுதலை நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பாரு. நிச்சயமா விநாயகரோட அருளும் ஆசையும் சேர்ந்து கௌதமை இந்த இக்கட்ல இருந்து நல்லபடியா மீட்டு நம்ம கிட்ட ஒப்படைப்பாரு. நம்பிக்கையா இருங்க சித்தி. வாங்க போலாம். ஒன்னும் இல்லம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ப்ளீஸ். அவ்வளவுதான், கொஞ்ச நேரம். நர்ஸ், காலை கொஞ்சம் அழுத்தி பிடிங்க. பேஷண்ட்டுக்கு பல்ஸ் ரொம்ப குறையுது. ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து மாட்டுங்க. சீக்கிரம். கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. மா ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்கம்மா. புஷ் பண்ணுங்க. நர்ஸ், காலை கொஞ்சம் அமுத்தி பிடிங்க ப்ளீஸ். நான் சொல்றது கேளுங்க. காலை கொஞ்சம் அமுத்தி பிடிங்க. ஒன்றும் இல்லைம்மா, காலை அழுத்தி பிடிங்க. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. கொஞ்சம் புஷ் பண்ணுங்கம்மா. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைம்மா. அவ்வளோதான், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. சிஸ்டர், சிஸ்டர், உங்க ஃப்ரெண்டுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க.
கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. ஒரு வழியா என் மருமக சிந்து நல்லபடியா குழந்தையை பெத்தெடுத்துட்டா. செவந்தி, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தாத்தா ஆயிட்டேன். என் பரம்பரையோட அடுத்த வாரிசு ரெடி. வீட்டுக்கெல்லாம் ஆமா சொல்லி. சார். சத்ரபதி சார், ஹலோ டாக்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு பேரம் பிறந்திருக்கான். டாக்டர், தேங்க்யூ சோ வெரி மச். உங்க கையால என் குடும்பத்தோட வாரிசு வெளியில வந்திருக்கு. உங்களுக்கு தான் நியாயமா நான் நன்றி சொல்லணும். இதுக்கு ஏன் சார் நன்றி எல்லாம்? ஆஸ் அ டாக்டரா நான் என்னோட கடமையை தான் செஞ்சிருக்கேன். டாக்டர், சிந்து எப்படி இருக்கா? ஷீ இஸ் நார்மல். கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க. ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணதும் நீங்க போய் குழந்தைய பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். ம்